அந்த தலத்திலே அவதாரம் செய்தவர்கள். அவர்கள் அவதாரம் செய்து அவர் கருவிலே திருவுடையார், அதனால எப்பவுமே இறையருள் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் அவருடைய தாயும் தந்தையும் சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையும் அவர்களுடைய குலதெய்வமாக கூடிய மதுரை சோமசுந்தர கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரைக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபடுகின்றார்கள். அந்த குழந்தைக்கு இறைவனை இறைவியையும் பார்த்தவுடனே இவர்கள் தான் நமக்கு மூலமான தாயும் தந்தையும் என்று அந்த குழந்தை நினைக்கின்றது. சில காலம் தங்கியிருந்து வழிபடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை சிரிவா போலாம் என்று அழைக்கின்றார்கள். அந்த குழந்தை சொல்கின்றது, உயிர்க்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சொக்கரும் மீனாட்சியும் உள்ளே இருக்க உடல் தந்த உம்மை உள்ளம் தொடராது, நீ வீர் வருந்தாது ஏகும்னு சொல்லுது. உயிருக்கு தாயும் தந்த சொக்கரும் மீனாட்சியும் தான். அவர்கள் இங்க இருக்கும்போது நீங்க உடலுக்குத்தான் நீங்கள் தாயும் தந்தையும், அதனால உங்களை என்னுடைய உள்ளம் தொடராது, நீங்கள் வருத்தம் இல்லாமல் வீட்டுக்கு செல்லுங்கள்னு சொல்லுது. எந்த அப்பா அம்மா குழந்தை இப்படி சொன்னா போவாங்க? பலவாறு மன்றாடி பார்க்கின்றார்கள். இவருடைய உறுதிப்பாட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. குறிஞான சம்பந்தர் அப்படியே அங்கு இருக்கின்றார், இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார். டெய்லியும் போய் வைகை கரையில் நீராடி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய பொற்றாமரை தீர்த்தது, எப்பவுமே ஒரு தீர்த்தத்தில் நேரா போய் நீராடக்கூடாது. ஒரு ஆறோ குளம் வீட்டில் குளிச்சுட்டு போய் தான் ஒரு தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அப்படியே படுக்கையில் படுத்து எழுந்து போய் நீராடக்கூடாது. அப்படி வெயிலிலே இருக்கக்கூடிய வைகை நதியிலே நீராடி உள்ளே இருக்கக்கூடிய பொற்றாமரை தீர்த்தத்திலும் நீராடி சொக்கரையும் மீனாட்சியையும் 6 காலமும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அடியார்கள் எல்லாம் பொற்றாமரை தீர்த்தத்தின் கரையிலே சிவபூசை செய்யும் காட்சியை பார்க்கின்றார். பார்த்து சிவபூசைக்கு நிகரான அறம் உலகில் இல்லை. அப்படி சிவபூசை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றார். பார்த்து நாமும் இறைவனை கைதொட்டு பூசிக்கும் காலம் எக்காலம் என்று நினைக்கின்றார். நினைந்து அழுது கொண்டே சொக்கநாதர்கிட்ட போய் வேண்டிட்டு போய் அன்று இரவும் ஒரு மடத்தில் ஒரு வெளிப்புறத்தில் துயில் கொள்கின்றார். நம்முடைய சொக்கநாதருக்கு அடியார்க்கு இனியன கொடுக்கும் சொக்கன் என்று பெயர். அடியார் என்ன கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பதனால அவருக்கு நிறை செல்வ சொக்கர் என்று பெயர். இப்படி நிறை செல்வமாக இருக்கக்கூடிய சொக்கநாதர் இவர் வேண்டியதை கொடுக்கின்றார். உடனே இவருக்கு சிவபூசை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய கனவில் சென்று அவருக்கு திருஞான சம்பந்தன் என்றுதான் பெயர். ஒரு வேறுபாட்டுக்காக திருஞான சம்பந்தரும் அவருக்கு குரு, அவர் ஆச்சாரிய நிலையில் இருப்பதாலே நாம் அவரை குருஞான சம்பந்தர் என்று அழைக்கின்றோம். சைவத்திலே 3 ஞான சம்பந்தர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் சமயக்குறவரில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய திருஞான சம்பந்தர், இன்னொருவர் சந்தான குறவரில் ஒருவராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர், ஒன்று நம்முடைய ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்தர். அப்படி அவர் குருஞான சம்பந்தருடைய கனவில் போய் இறைவன் சொல்றார், நம்முடைய பொற்றாமரை குளத்திலே, பொற்றாமரை குளத்திற்கு சர்வ தீர்த்தம் என்று பெயர். எல்லா தீர்த்தங்களிலும் மேலான தீர்த்தம் என்று பெயர். உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்த்தத்தை விடவும் பொற்றாமரை தீர்த்தம் மேலான தீர்த்தம். நாம் பொற்றாமரை தீர்த்தத்தின் ஈசான திக்கில் பெட்டக கோயிலோடு இருக்கின்றோம், நீ போய் எடுத்து பூசிப்பாயாக என்று சொல்லி இவர் போய் வைகையில நீராடி மறுநாள் போய் சொக்கநாதர் திருவருளை நினைந்து வியந்து போய் ஈசான திக்கில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல மூழ்கி எழுந்திருக்கிறார். போட்டு எடுத்தவர் மாதிரி கையில பெட்டியோட எழுந்திருக்கிறார். பெட்டகத்திலே நம்முடைய சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் பாடுறார். வெறும் 16 வயசு தான் அவருக்கு, அப்போ இளைஞராக இருக்கின்றார். அப்போ பெட்டக கோயிலோடு சொக்கநாதர் கை வருகின்றார். அப்பொழுது ஒரு பாடல், ஒரு நூலை அருளி செய்கின்றார். பெட்டகத்தோடு குளக்கரையில நின்றுட்டு ஒரு பாட்டு, கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான், மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே, நன்னும்படி செய் மாமதுராபுரி சொக்கநாயகனே என்று வேண்டுகின்றார். வேண்டி அவர் நினைச்சிருந்தா சரி நமக்கு சொக்கநாதர் கிடைச்சிட்டாரு, பூசை பண்ணிட்டு நம்ம முத்தி அடைஞ்சிருவோம்னு நினைக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. 16 வயசு தான், சின்ன வயசு. ஆனா அவர் அப்படி நினைக்கல. என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு சொக்கநாதர் கை வந்துட்டாரு, இவ்வளவு மக்கள் உலகத்துல பூசை இல்லாம தவம் இல்லாம கஷ்டப்படுவாங்களே, பிறவி துன்பத்தால துன்புறுவாங்களே, அவங்கெல்லாம் எப்படி நற்கதி அடைவாங்க என்று நினைக்கின்றார். சரி, எல்லா உயிர்களுக்காகவும் இந்த சாமிகிட்ட ஒண்ணு கேட்போம் என்று கேட்கின்றார். பெருமானே, எனக்கு நீங்க சிவலிங்கத்தை கொடுத்துட்டீங்க, இந்த சிவலிங்கம் எனக்கு மட்டும் உரிய சிவலிங்கமா இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி உயிர் முத்தி அடைகிற வரைக்கும் இந்த சிவலிங்கத்துல நீங்க இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யணும்னு கேட்கிறார். ஏறா விண்ணப்பம் கூறா நின்றேன் அஃது ஏது எனில் கேள், மாறாமல் இந்த மகாலிங்கம் தன்னில் மகிழ்ந்திருந்து ஆறாப்பவத்துயர் ஆற்றி அன்பர்க்கென்றும் சிவானந்தம் பேராக நல்குதி மாமதுராபுரி பிஞகனே என்று வேண்டுகிறார். ஏறா விண்ணப்பம்னா முடிவு பெறாத விண்ணப்பம்னு பொருள். ஏன் முடிவு பெறாத விண்ணப்பம்னா, நாமெல்லாம் இன்னும் இருக்கமே, உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி உயிர் மோட்சம் அடையும் வரைக்கும்
தருமையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் சொக்கநாதர் ஆகிய லிங்கத்திலே எம்பெருமான் நிலை பெற்றிருந்து கடைசி உயிருக்கு மோட்சம் உலகத்துல கொடுக்கிற வரைக்கும் இதுல நீங்க இப்ப இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த உடையவரைத்தான் உடைய மகா சன்னிதானம் வழிபடுறாங்க. அதை தான் நீங்கள் அன்றாடும் தரிசனம் செய்கின்றீர்கள். இந்த 10 நாளும் அந்த மோட்சம் கொடுக்க போக எல்லா தலங்களுக்கும் ஒரு பெருமைனா மதுரைக்கு ஒரு பெருமை. மற்ற தலங்கள் எல்லாம் மோட்சஸ்தலங்கள், மதுரை மட்டும் போக மோட்சஸ்தலம். நீங்க செல்வம் வேணும்னாலும் கொடுப்பார், மோட்ச வேணும்னாலும் கொடுப்பார். இரண்டும் கொடுக்கக்கூடியவர் மதுரை சொக்கநாதர். அந்த பெருமான் தான் நமக்கு இங்க தருமையிலே தருமை செந்தமிழ் சொக்கலிங்க மூர்த்தியாக இருக்கின்றார். அந்த பெருமான் இடத்தில் அப்படி வேண்டுகின்றார். சரி, நமக்கு உடையவர் கிடைச்சாச்சு, மரபுப்படி உடையவரை நாமளே பூசிக்க முடியாது. இப்ப பலரும் அப்படியே அவங்களே பூசிக்க பார்க்கின்றோம். ஆனால் குருநாதர் தான் நமக்கு கொடுத்து பூசை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி பூஜை எழுந்தருளி கொடுக்க ஒரு குருநாதர் வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படி நினைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் பெருமானே எனக்கு ஒரு குருநாதர் வேண்டும், நீங்களே குருநாதராக உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். இறைவன் மீண்டும் கனவில் தோன்றி திருவாரூரிலே ஞானப்பிரகாசர் என்றொருவர் இருக்கின்றார், நீ சென்று அவனிடத்தில் துறவு தீட்சை பெற்றுக்கொள் என்று சொல்கின்றார். ஞானப்பிரகாசர் கனவிலும் போய் குருஞான சம்பந்தன் என்று ஒருவர் வருவார், அவருக்கு தீட்சை செய்து வை என்று சொல்கின்றார். இவர் புறப்பட்டு 16 வயசு, கையில் ஒரு பெட்டகம், ஏதோ மாத்து துணியோட அங்கிருந்து நடந்தே, மதுரை எங்க இருக்கு, திருவாரூர் எங்க இருக்கு, நடந்தே வருகின்றார். அங்கு ஒரு புறத்திலே தங்கி இருக்கின்றார். போய் அங்க இருக்கக்கூடிய கமலாலய குளத்துக்கு தேவ தீர்த்தம் என்று பெயர். 64 தீர்த்த கட்டங்கள் விளங்கக்கூடிய குளம் அது. அதில் போய் நீராடி உள்ளே போய் தியாகராஜ பெருமானை வழிபடுகின்றார். தியாகராஜாவுக்கு நிகரான கருணை கடல் எந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் தியாகராஜாவுக்கு சிதம்பரம் நடராஜா எல்லாருக்கும் உள்ள பெருமாள் பேரு, தியாகராஜாவுக்கு அடியார்க்கு உள்ள பெருமாள் என்று பெயர். அடியார்கள் என்ன வேண்டுனாலும் தியாகராஜா அப்படியே கொடுப்பார். ஒரு முறை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். இருக்கிறதுலயே நல்ல நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த விஷயங்களை தான் இறைவன்ட்டு கொடுக்கணும். இருக்கிறதுலயே இப்ப கடவுளுக்குன்னு போய் கடையில் ஒண்ணு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே மட்ட குவாலிட்டியா என்ன இருக்குமோ அதுதான் கொடுப்பான். நம்ம கட்டுறது ராமராஜ் வேஷ்டி கட்டுவோம், சாமிக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வலை மாதிரி ஒரு வேஷ்டி விற்பான். உங்களுக்கா, நீங்க ஒரு கடையில போய் கேட்டாலே உங்களுக்கா சாமிக்கான்னு கேட்பான். சாமின்னா உங்களுக்குன்னா இந்தாங்க 1000 ரூபாய் இந்த வேஷ்டிமா, இல்ல சாமிக்கானா 50 ரூபா தான் இந்தாங்க. அது பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இருக்கிறதுலே உயர்ந்த பொருட்களை தான் இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அடியார்கள் சென்று கொண்டு தியாகராஜாவுடைய மகிமையை பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். அதை செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் பார்க்கின்றார். பார்த்து, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம செருப்பு தான் தைக்கிறோம், நம்மனால தியாகராஜாவுக்கு பகல்படா திருமேனி என்று பெயர், வெயில் படாத சாமி, அதுவும் வாசனை மலர்கள் தான் அணிவிப்பாங்க, சந்தனம் கூட சாமியுடைய உடம்புக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்து விடும்னு சொல்லி அவருக்கு மான்மத சார்ந்து இழைச்சுதான் அணிவிப்பாங்க. அந்த அளவு அவர் தியாகராஜாவை குழந்தை போல ஒரு உபசாரம் செய்கின்றார்கள். அந்த சாமிக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றார். நாம செருப்பு தானே தைக்கிறோம், இதுதானே நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி, சரி இருக்குலே உயர்ந்த தோல் செருப்பா தியாகராஜாவுக்கு ஒண்ணு தைச்சு கொடுப்போம் என்று நினைக்கிறார். ஒரு இருக்குலே உயர்ந்த தோல் எடுத்து செருப்பு தைப்பதற்கு, தியாகராஜாவுக்கு பாதுகாப்பதற்காக போய் உட்கார்றாரு செருப்பு தைப்பதற்காக. அதை எடுத்து தோலெல்லாம் அறுத்துட்டு அப்பதான் ஞாபகம் வருது, ஒருவருக்கு செருப்பு தைக்கணும்னா அவருடைய கால் அளவு தெரியணும். தியாகராஜாவுடைய கால் அளவு திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தெரியாத கால அளவு. சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு தியாகராஜாவுடைய கால அளவு எப்படி தெரியும்? அவர் நினைக்கின்றார், ஐயோ தியாகராஜாவுடைய கால அளவு நமக்கு தெரியாதே என்று நினைத்து கண்ணீரோடு அன்று அப்படியே கவலையோடு தூங்கி விடுகின்றார். எல்லா உலகங்களையும் ஆளும் நிறை செல்வ தியாகர் அவருடைய கனவில் தோன்றி இப்படி வலது திருவடி முகத்துக்கு நேரா நீட்டி, அன்பனே இதான் என்னுடைய வலது கால், இந்த காலை அப்படியே அளவெடுத்துக்கோ அப்படின்னு காட்டுறார். அவருக்கு கனவிலேயே தியாகராஜாவுடைய திருவடியை அளவெடுக்கின்றார். அளவெடுத்து மறுநாள் கனவு தெளிந்து எழுந்து தியாகராஜாவுக்கு என்ன ஒரு பாதுகையை செய்கின்றார். செய்து போய் அங்கு கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்துக்கடியில, அது கோயிலுக்குள்ள செருப்பு கொண்டு போக முடியுமா, அப்படி ஒரு மரத்துக்கடியில வச்சு தியாகராஜா இது உங்களுக்கான பாதுகை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சொல்லி வந்துடுறார். சாயரட்சைக்கு தான் நம்முடைய தியாகராஜா கோயில் எது விசேஷம்னா சாயரட்சை பூஜை தான் விசேஷம். அவருக்கு திருவந்தி காப்பழகர் என்றே பெயர். உலகத்தில் இருக்க எல்லா சிவாலயத்து சாமிகளும்
தியாகராஜாவுடைய மாலை வழிபாட்டுல தியாகராஜாவுடைய திருமேனி மேல இருப்பாங்க. தியாகராஜாட்ட போய் திருவந்திக்காப்பு தரிசனம் பண்ணா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலய சாமிகளையும் தரிசனம் பண்ண புண்ணியம். அப்படி திருவந்திக்காப்புக்காக மற்ற கோயில்லாம் 4 மணிக்கு திறந்துருவான். தியாகராஜா கோயில் 6 மணிக்கு தான் திறப்பான். திறந்து தரிசனத்துக்காக திறக்கின்றார்கள். சாமியுடைய சிம்மாசனம், தியாகராஜா எழுந்தருளி இருக்க சிம்மாசனம் 8 சிங்கங்கள் தாங்கக்கூடிய சிம்மாசனம், ரத்தன சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்து மேலதான் தியாகராஜா இருப்பாரு. இந்த ரத்தன சிம்மாசனத்தின் மீது இவர் அந்த செருப்பு தேய்க்கும் தொழிலாளி வைத்த பாதுகைகள், சாமிக்கு கீழே ரத்தன சிம்மாசனத்தின் மேல இருந்ததா அந்த பாதுகைகள். அந்த அளவு கருணையான பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமான். அந்த திருவாரூர் தியாகேசரையும் கமலாம்பிகையும் புற்றிடங்கொண்டாரையும் அல்லியங்கோதையையும் குருஞான சம்பந்தர் வழிபடுகின்றார். கமலி சித்தீச்சரம் என்று அங்கு ஒரு சந்நிதி இருக்கின்றது. அங்கு போய் மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இருக்கின்றார். அங்கு ஞான பிரகாசம் நிட்டையில் இருக்கின்றார். போய் அவருடைய திருவடிகள் விழுந்து, பெருமானே, நான் தான் ஞான சம்பந்தன், எனக்கு தீட்சை செய்து வைக்கும்படி இறைவன் என்னிடத்தில் சொன்னார்னு. அவருக்கு ஞான பிரகாச சாமியும் ஆமாம் என்னிடத்திலும் சொன்னார், நீ போய் நீராடி விட்டு வா. தீட்சையும் போது நம்ம மடத்துல தீட்சை வாங்கினவங்களுக்கு, வெளியே வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும், தொப்பெல்லாம் நனைச்சு தண்ணி சொட்ட சொட்டதான் வந்து தீட்சை வாங்கும். வேறனா ஒண்ணு இல்ல, தீட்சைக்கு இருபிறப்புன்னு பெயர். பிறப்பின் போது எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணி தூய்மையா ஒரு பிரசவ வாடை வச்சிருக்காங்க, தூய்மையா, அது போல உடல் எப்பொழுதும் யாரும் தீண்டி விடக்கூடாது தீட்சையின் போது. அதனாலதான் அவ்வளவு தண்ணீர் சொட்ட சொட்ட போய் தீட்சை வாங்குறோம். அது போல அவர் போய் தீட்சை போய் நீராடிட்டு வர்றாரு. அவர் நீராடிய தீர்த்தம் தேவாசிரிய மண்டபத்தால அருகே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தம் என்னும் தீர்த்தம். அந்த சங்கு தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு வராரு. அப்படி வர அந்த சங்கு தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை உண்டு. நமிநந்தி அடிகள் அந்த தீர்த்தத்தை முகர்ந்து ஊற்றிதான் நீரால் விளக்கேற்றினார். நமிநந்தி நீரால் விளக்கிட்ட பெருமை நீநாடு அறியுமன்றே என்று சொல்லி அந்த நீரால் விளக்கேற்றிய தீர்த்தம் அதில் போய் நீராடி வந்து தீட்சை பெறுகின்றார். குருஞான சம்பந்தருக்கு ஞான பிரகாச சாமி திருவடி சுட்டி ஞான தீட்சை வழங்கி ஞான பூசையாக சொக்கநாதர் பூசையை எழுந்தருளை செய்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஞான பிரகாசருக்கு பணிவிடை செய்து ஞான பிரகாசரோடையே இருக்கார். அப்படி இருக்காரு. ஒரு நாள் கைவிளக்கோட பெரியவர்கள் போகும்போது முன்னாடி கைவிளக்கு தீவெட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நம்ம சன்னியானம் பூசை மடத்துக்கு போகும்போது முன்னாடி கைவிளக்கு எடுத்துட்டு போவாங்க. கோயிலுக்கு போகும்போது முன்னாடி தீவெட்டிகள் எடுத்துட்டு போவாங்க. அது வந்து ஒரு மரியாதைக்காக கொடுப்பது. அப்படி அவர் போகும்போது கைவிளக்கு எடுத்துட்டு போனோம். அந்த கைவிளக்கு பணிவிடை தூங்கி விடுகின்றான். குருநாதருக்காக இவரே கைவிளக்கு எடுத்துட்டு போறார். அப்படி போயிட்டு திரும்பி அவர் பூசையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது ஞான பிரகாச சாமி இவருடைய பக்குவத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார். இங்கேயே இரு அப்படின்ட்டு போயிடுறார். நம்மளா இருந்தா 5 நிமிஷம் இருப்போம், 10 நிமிஷம் இருப்போம், விளக்கு ஒரு மூலையில வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆனா அந்த இரவு முழுவதும் அங்கேயே இருக்கின்றார். குருவோடைய ஆணையை ஏற்று அங்கேயே இருக்கின்றார். அன்று இரவு பெரிய மழை, பெருமழை கொட்டுகிறது. இவர் குரு பக்தி ஞான சூரியனாக இருப்பவர் குருஞான சம்பந்தர். அவர் மேல ஒரு சொட்டு தண்ணி படல. அவரை சுத்தி ஒரு விற்கடை தூரம், 11 அடி தூரம் ஒரு சொட்டு தண்ணியும் கூட படல. 10 பக்கம் பெருவெள்ளம் பாய்கின்றது. இவர்கிட்ட ஒரு சொட்டு தண்ணி விழாம இவர் ஞான சூரியன் போல இருக்கின்றார். மறுநாள் காலையில் ஞானப்பிரகாசருடைய தேவியார் வந்து கதவை வாசல் தடிப்பதற்காக கதவை திறக்கின்றார். எரியும் சின்ன கைவிளக்கு. இப்ப நம்ம பூசமடத்து கைவிளக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட எரியாது. சின்ன கைவிளக்காக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கொண்டே, அதுலயே ஒரு கும்பா மாதிரி இருக்கும், அதுல எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா சின்ன கைவிளக்கு விடிய விடிய எரியுது அவருடைய மகிமையினால. அதே போல அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அவர் மேல் படவில்லை. உடனே அந்த தேவியார் போய் அவருடைய கணவரை எழுப்பி விஷயத்தை சொல்கின்றார். அவர் வெளியே வந்து பார்த்து, நீ உனக்கு பக்குவம் வந்து விட்டது, நீ வந்து இன்னொரு ஒரு தூண்ல 2 யானையை கட்டக்கூடாது, ஒரு உரையில் 2 வாள்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீயும் தீட்சை செய்து வைக்க ஒரு தகுந்த சீடனாகி விட்டாய். நீ போய் இனி தனியாக மடம் கட்டிக்கொள் என்று சொல்கின்றார். நம்மளா இருந்தா அப்பா இனி நமக்கு பணிவிட செய்யற வேலை இருக்காதுன்னு உடனே கிளம்பிடுவோம். குருவை விட்டு போக மாட்டேன் என்று சொல்கின்றார். பலவாறு மன்றாடி குரு உத்தரவாக இல்ல நீ போ என்று சொல்கின்றார். எங்கு போறதுன்னு கேட்கின்றார். உன் விருப்பப்பட்ட இடத்துக்கு போனார். இல்ல கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் எனதிச்சையோ, இனங்கார்புறத்தை சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச இன்று உனக்கிச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளே என்று சொல்கின்றார். ஒரு எருது, நான் இந்த நெல் மூட்டையை தான் சுமப்பேன், உமி மூட்டையை சுமக்க மாட்டேன்னு சொல்லியா சுமக்குது? எனக்கும் இந்த உடம்புக்கு என்ன சாமி ஆசை, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆசை என்னமோ அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்கின்றார். உடனே ஞானப்பிரகாசர், நீ போய் அன்பு எங்கு தழைக்க
எங்க நீ காண்கின்றாயோ அங்கு போய் மடம் அமைத்து கொண்டு இரு என்று சொன்னார். உடனே இவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து பல இடங்களுக்கும் வருகின்றார். அப்படி வந்து ஒரு இடத்திலே மறுபடியும் சிதம்பரம் வந்து தரிசனம் செய்து அங்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே நிட்டையில் இருக்கின்றார். இரவு வந்து விடுகின்றது. ஒரு பெரிய ஞானிங்கிறதுனால இவர் உள்ளே விட்டு கோயிலை பூட்டி விடுகின்றார்கள். அப்படி அவர் பசியோடு நிட்டையில் இருக்கின்றார். நடராஜாவுக்கும் சிவகாமி அம்மைக்கும் பொறுக்கல. ஐயோ, குழந்தை பசியோடு இருக்கின்றதே என்று நினைக்கின்றார். உடனே நடராஜா சொல்றார், குழந்தை பசியோடு இருக்கான், நீ போய் நமக்கு பள்ளியறையில தங்க தாம்பாளத்துல சக்கரை பொங்கல், பாயசம், தண்ணீர் எல்லாம் பழங்கள்லாம் வச்சிருக்காங்க, நீ போய் அவன்கிட்ட அதை அப்படியே கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு வா என்று சொல்கின்றார். உடனே இவர் அம்பாள் சிவகாமி தாய் எல்லா உலகங்களையும் ஈன்றவளாகிய ஜெகத் ஜனனி என்று சொல்லப்படக்கூடிய சிவகாமி அம்மை அந்த தங்க தாம்பாளத்திலே இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இவருக்கு கொண்டு வந்து இவர் நிட்டையிலிருந்து எழுப்பி இவரை உண்பித்து விட்டு போய் மீண்டும் கனக சபையை அடைகின்றாள். அவரை பல இடங்கள்லயும் போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு இடத்துல நம்முடைய மாயூரநாதர் எழுந்தளிக்கக்கூடிய மயிலாடுதுறை ஸ்தலத்தையும் வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கின்றார் கடற்கரையை நோக்கி. இப்போ இந்த தருமயம்பதி தருமபுரத்தை அடைகின்றார். இது யமன் வழிபட்ட ஸ்தலம். இந்த தருமபுரத்தை அடையும் காலத்திலே ஒரு குளத்திலே ஒரு துறையிலே புலியும் அதே போல மாடும் ஒரே துறையிலே நீர் அருந்தி இருக்கக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். அப்பெல்லாம் முழுசா காடாதான் இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்திருப்பீங்க, மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம்னு சிறுத்தை அங்கேயும் இங்கேயும் பேங்க் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் வந்தது. இவ்வளவு டவுனாக இருக்கும் பொழுதே சிறுத்தைகள் நடமாடுகிறது. இப்போ முழுசா காடாக இருந்திருக்கும். அப்படின்னா எவ்வளவு காட்டு விலங்குகள் அங்க இருந்திருக்கும். அப்படி சிறுத்தை அந்த புலியும் நீரும் மாடும் ஒரே இடத்தில் நீர் இருந்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றார். அப்படி பார்த்த உடனே இதுதான் பகைமையுடைய இரண்டு விலங்குகள், அத பகைமையை மறந்து ஒரு இடத்தில் நீர் குடிக்குதுன்னா இதுதான் அன்பு தழைக்கும் ஊர் என்று சொல்லி இந்த இடத்தில் மடம் அமைக்கின்றார். மடம் தன் பெயரால் அமைச்சுக்கல, தன்னுடைய குருநாதராகி ஞானப்பிரகாசருடைய பெயரால் அமைக்கின்றார். ஞானப்பிரகாசர் மடாலயம் என்று அமைக்கின்றார். நம்முடைய ஞானப்பிரகாசர் மடாலயத்தில் கெவிழி உரைக்கும் பதிபசுபாசத்தின் கேள்விகளேன் இந்த மடத்துக்கு ஞானப்பிரகாசர் மடம் என்று அவரே அகச்சான்றாக பாடலில் பதிவு செய்கின்றார். அப்படி பதிவு செய்து அங்கேயே மடம் அமைத்துக் கொண்டு பக்குவிகளுக்கு தீட்சை செய்து கொண்டு இருக்கின்றார். பல நூல்களையும் அருள்கின்றார். குருஞான சம்பந்தர் 8 நூல்களை நமக்காக அருளி இருக்கின்றார். முதல்ல பாடினது சொக்கநாத கலித்துறை, சொக்கநாதர் பூசையின் போது பாடினது சொக்கநாத வெண்பா, அதற்கப்புறம் தீட்சையின் போது பாடினது ஞானப்பிரகாச மாலை, அதற்கப்புறம் உபதேசம் விளங்கிய பிறகு பாடினது சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரத்துக்கு நிகரா ஒரு உபதேச நூல் எங்கினும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஒரு பதிபசுபாசம்னு அவ்வளவு போட்டு நம்ம சொல்றோம். பல 100 பாடு 1000 பாட்டால் அதை விளக்குறோம். ஒரே பாட்டுல பதிபசு பாசம்னா என்னன்னு சிவபோக சாரத்துல 146 பாட்டு அது. ஆனா ஒரே பாட்டுல பாடியிருக்கார். என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை பாராது மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம்னு பதிபசு பாசம் மூன்றையும் ஒரே பாட்டுல சொல்றார். சாமிக்கு எப்படி அறிவு இருக்கோ நமக்கும் அறிவு இருக்கு. சாமிக்கு இருக்கக்கூடிய அறிவு பேரறிவு, உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு. ஆனா அறிவுடைய ஆன்மா ஏன் ஆனந்தத்தை நுகர்றது இல்லைன்னா அதுக்கு திருவருள் இல்லை, அதனால நுகர்வதில்லை. இறைவனுக்கு வரம்பில் ஆற்றல் வரம்பில் அருள் ரெண்டுமே இருக்கு. என்னை அறிவென்றான், உயிர் அறிவுடைய பொருள் தான். என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அறிவு முகிழ்ந்த காலத்திலே ஞானமாக மாறி அப்பொழுது ஆனந்தம் வரும், அதுதான் சிவம் என்று சிவானந்தம் என்று சொல்லப்படுவது. சரி, இந்த சிவனையும் இந்த உயிரையும் தேராம விடுறதுக்கு தடுத்து இருக்கிறது என்னன்னா அதுதான் பாசம். இதுதான்ப்பா பதிபசு பாசம், இது ஆராய்ச்சிட்டினா நீ முத்தி பெற்றுவேன்னு ஒரே பாடலால் சொன்னார். நாம நினைக்கிறோம் பக்கம் பக்கமா படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வியின் பயன் என்னன்னா ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது தான். இவர் என் படிப்பு பெருசா உன் படிப்பு பெருசான்னு சண்டை போட்டுக்கிறதல்ல கல்வியின் பயன். கல்வியின் பயன் அமைதியா இருக்கிறது. நீங்க நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. காலி குடமும் குறை குடமும் தான் தரும். காலி குடமும் ததும்பாது, குறைகுடம் தான் ததும்பும். ஆனா அதனாலதான் குருஞான சம்பந்தர் பாடினாரு, கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றார்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ, வெள்ளம் தங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோன்னு பாடினார். இவ்வளவு எல்லாம் படிக்கிறோமே, எதுக்கு படிக்கிறோம்? இன்னும் கொஞ்சம் படிச்சவங்க கூட போய் தர்க்கம் போட்டு சண்டை போடுறதுக்கு படிக்கிறோமா? இல்ல, சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் அடிமையாகி உள்ளம் அடங்கி உயிரடங்கி அமைதியா இருப்பதற்காக தான் படிக்கிறோம் என்று சிவபோக சாரத்திலே
நமக்கு உபதேசம் செய்தார். அப்படி பல காலம் பல அன்பர்களுக்கெல்லாம் தீட்சை செய்வித்து அவர்களுக்கு பக்குவர்களாக்கி அவர்கள் எழுந்தருளி இருக்கின்றார். ஞானப்பிரகாசத்திலிருந்து இங்க வரும் பொழுதே அவர் ஞானப்பிரகாசத்தை ஒரு வரம் வாங்கிட்டார். உங்களை நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு நான் சொல்றேன்னு இல்ல, வியாழக்கிழமை தோறும் என்னை பாருன்னு அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தார். வியாழக்கிழமை தோறும் இங்கிருந்து போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கார். இங்கிருந்து திருவாரூர் 45 கிலோமீட்டர். ஒரு வாரம் பூரா போயிட்டு வந்தா போறதுக்கும் வர்றதுக்கும் தான் நடந்து போயிட்டு வந்தா சரியா இருக்கும். அவர் அட்டமா சித்தி கைவர பெற்றவர். அதனால இங்கு மறைந்து அங்கு தோன்றி வியாழக்கிழமை தோறும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கின்றார். ஒரு நாள் ஞானப்பிரகாசர் மோட்சம் அடையும் காலம் அவர் மோட்சம் அடைந்து வருகின்றார். தாயை இழந்த குழந்தை எவ்வளவு தவிக்குமோ அது போல தவிக்கின்றார். சொக்கநாதர் என்னோட உங்களை கூட சொன்னாரு, என்னை விட்டு உங்களை பிரிய சொல்லலையே, ஏன் பிரிஞ்சிங்கன்னு கேட்கிறார். ஆடற்குரிய நம் சொக்கலிங்கேசன் அவனருளால் கூடற்கு நிர்ணயம் செய்தனன் என்று கூடாதொழிந்தாய், வாடற்கெனை விட சுற்றிலன் நீ ஒரு வார்த்தை சொல்லாய், தேடற்கரிய ஞானப்பிரகாச சிகாமணியே என்று பாடுகின்றார். சொக்கநாதர் என்னை தீட்சை செய்து என் கூடயே இருக்க சொன்னார், ஏன் என்னை விட்டு போனீங்க என்று கேட்கின்றார். என்ன எப்பவுமே குருவுக்கும் சிஷியனுக்கும் நெருக்கமான உறவு இருக்கும். அவர் சொல்லுவாராம் ஞானப்பிரகாசரு, தருமபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சம்பந்தன் என்று உரிமையா சொல்லுவாராம். இனி யார் என்ன அப்படி சொல்லுவா என்று கேட்கின்றார். தருமையிலாங்கு நம் சம்பந்தன் என்று சாற்றும் ஒரு பெருமையை மாற்ற பிரிந்தனையே, நற்பெருந்தவத்தோர் குறிமை அதுவென்று எத்தனை காலம் உழந்தலைவேன் அருமையுமாகிய ஞானப்பிரகாச அருள்மணியே என்று கேட்கின்றார். குருவாரம் தோறும் பார்க்கலாம், நீங்களே இப்ப அந்த சொல்லுக்கு என்ன சொல்றீங்க என்று கேட்கின்றார். சரி, முன்னமே இவர் குருவை பிரிந்தா உயிர் வாழ மாட்டாருன்னு குருவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எனக்கு என்ன, நான் மோட்சம் அடைஞ்சிட்டாலும் நீ எதுவும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று அவரிடத்தில் இவர் குரு சத்தியம் வாங்கிட்டார். அதை அவரே பாடுறார். பெரும் எத்தனையூரும் காயத்தை நீக்கி உன் பின் தொடர்ந்து வருவேந்தனையும் மாற்றினையே, உன் பின்னாடியே வந்துருவேன், அதையும் இப்படி தடுத்துட்டு போயிட்டியே, அதற்காக அஞ்சி திரிவேன் கமலையுள் ஞானப்பிரகாச உயிர்மணியே, உன்னை பிரிந்து இந்நாள் இருக்கவும் கூடியதே என்று பாடுகின்றார். இப்படி நீ என்னுடைய சத்தியம் வாங்கிட்டு போயிட்ட, அதனால அந்த சத்தியத்துக்கு அஞ்சி நீ நான் வாழ்றேன், உன்னை பிரிந்திருக்கும்படி இந்த நாள் ஆகிவிட்டதே என்று நினைக்கின்றார். இப்படி அவர் குருஞான சம்பந்தரும் பல காலம் பல நூல்களை, முத்தி நிச்சயம் போன்ற நூல்களை எல்லாம் அருளி, ஸ்ரீபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், சோடசகல பிராசாத சட்கம் போன்ற 8 நூல்களை எல்லாம் அருளி விட்டு பழைய பக்குவர்களுக்கு தீட்சை செய்து வைத்து இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கும் பரிபூர்ண திசை வருகின்றது. அவரும் மோட்சமடையும் காலம் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி ஞானபுரேசர் என்று பெயர் சூட்டி அதில் 2 கலந்து முத்தி அடைகின்றார். நம்முடைய தருமபுரத்திலே கீழக்கோயில் என்று சொல்லப்படக்கூடிய தருமபுரேஸ்வர் கோயில் தான் யமன் வழிபடக்கூடிய மூர்த்தமாக இருக்கக்கூடியது. மாயூரநாதருடைய உபலிங்க நம்முடைய தருமபுரேசர். ஆனா நம்முடைய மேல கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இப்ப உற்சவம் நடக்குதுல, அந்த கோயில் ஞானபுரேஸ்வருடைய குருமூர்த்த கோயில். அது சிவாலயமாக இருக்கின்றது. அரசர்களுடைய சமாதி கோயில், அதே போல அவர்களுடைய குருமூர்த்தம் எல்லாம் சிவாலயமாகவும் இருக்கலாம். அதுபடி அம்பாளோடு சாமி அங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அது போல உலகத்தில் எத்தனையோ குருமூர்த்தங்கள் இருக்கின்றன. சிவாலயமாக இருந்து இப்படி 10 நாள் உற்சவம் காணும் குருமூர்த்தமாக இவர்களுடைய நம்முடைய குருஞான சம்பந்தருடைய குருமூர்த்த கோயில் தான் இருக்கின்றது. அப்படி இது போல உலகத்தில் ஒரு கோயில் இல்லை. அந்த அளவு சிறப்பான திருக்கோயிலாக நம்முடைய ஞானபுரேஸ்வருடைய கோயில் இருக்கின்றது. இந்த கோயில் ஒரு நாள் பூசை நடந்து கொண்டிருக்கின்றது. சரபோஜி பிரிவில் ஒரு அரசன் கடலாடுவதற்காக போகின்றான். அப்படி போகும் பொழுது இந்த கோயிலுடைய மணி ஓசை, அர்த்தசாம பூசை மணி ஓசை கேட்கின்றது. அவன் இறங்கி குதிரையை விட்டு இறங்கி அந்த மணி ஓசை வந்த திசையை பார்த்து வணங்குகின்றான். உடனே கூட இருந்த அந்தணர்கள் எல்லாம், இல்லை இந்த சூத்திரனுடைய சமாதி, இதை நீ வணங்கி விட்டாய், பெரிய பாவத்துக்கு ஆளாகி விட்டாய் என்று சொல்கின்றார்கள். உடனே ஐயோ, அந்தணர்கள் சொன்னா சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறான். அப்ப என்ன செய்யணும் இந்த பிராய்ச்சித்தம்னா, நீ கும்பிட்டதுக்கு பிராய்ச்சித்தம், கும்பிட்ட கோயிலை இடிச்சிரு என்று சொல்கின்றார்கள். உடனே ஞானபுரேஸ்வர் கோயில் இடிக்க, நம்மளுடைய மேல கோயிலை இடிக்க அவன் உத்தரவிட்டு விடுகின்றான். உத்தரவிட்டு அவனுடைய பயணத்தை அவன் தொடர்கின்றான். போய் உடனே கிடப்பாறையால, பெரிய பெரிய இரும்பு கிடப்பாறைகளால கோயிலையும் மூர்த்தத்தையும் இடிக்கின்றார்கள். இடித்த இடங்களில் எல்லாம் செவிரிலிருந்தும் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு எழுகின்றது. இடித்தவர்கள் எல்லாம் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுறாங்க. அரசனுடைய கண் பார்வையும் போய் விடுகிறது.
அப்பொழுது உள்ள 7வது பட்டத்திலே திருவம்பல தேசிக மூர்த்திகள் இருக்கின்றார்கள். அப்படி திருவம்பல தேசிக மூர்த்திகள்கிட்ட போய் சொல்றாங்க, சாமி நம்முடைய கோயில் இடிக்கிறாங்க என்று சொல்கின்றார்கள். அப்போ அவர்கள் பாடுகிறார்கள் ஒரு பாடல், தேசம் சிவாலயங்கள் சேர வளைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை என்று சொல்கின்றார்கள். இந்த சிவாலயங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மோசம், ஒரு கேடு வந்துட்டுது, இதை செய்யற அரசனை வெறுக்கிறதா இல்ல வினைப்படி இதை செய்விக்கிற கடவுளாகி உன்னை வெறுக்கிறதா சொல்லு என்று பாடுகின்றார்கள். மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடி அதை தடுத்துகின்றார்கள். இப்ப சாமி பலவீனமானவர்னா அவர் கோயில் இடிக்க முடியும், அவர் பலமானவர்னா அவர் கோயில் அவர் தான் இடிச்சுக்கிறார். ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தானானால் நோக்குவது யாம் பிறரை நொந்து என்று பாடுகின்றார். உடனே அவர்கள் மூர்ச்சையானவர்கள்லாம் அப்படியே மூர்ச்சையான அரசனுடைய கண் பார்வை போய் விடுகின்றது, 2 கண் பார்வையும். உடனே அங்கிருந்து கோயிலை இடிக்க சொன்னதுதான் தப்புன்னு உணர்ந்து அங்கிருந்து கைத்தாங்கலாம் இங்க வந்தா குருமூர்த்திகளை வணங்கி கீழே விழுந்து எழுகின்றான். சாமி என்னாலும் உங்களை பார்க்க முடியலையே என்று 7வது பட்டத்து திருவம்பல தேசிக மூர்த்திகளிடத்தில் வேண்டும் என்றான். சாமிக்கு ஒரு கையில இருந்து விபூதி கொடுக்கிறாங்க. உடனே வாங்கி நெற்றியில் பூசிக்கிறான். வலது கண் தெரிய ஆரம்பிச்சிட்டது. உடனே அதை பார்க்கின்றான், பெரிய தவறு செய்து விட்டேன், ஒரு ஞானியுடைய குருமூர்த்தம் சிவாலயமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தத்தை இடிக்க செய்து விட்டேன், இடிக்க முயற்சி செய்து விட்டேன், அதனால இதை எப்படி நான் பெரிய பாவம், இது எப்படி பிராய்ச்சித்தமாகும் என்று கேட்கின்றான். இப்ப சாமி அருகிலேயே ஒரு குறில் அமைத்து தங்கி இருந்து 48 நாட்கள் 1 மண்டல காலம் இறைவனை அர்த்தசாம பூசையின் போதுதான் இப்படி செஞ்ச, அர்த்தசாம பூசை தரிசனம் பண்ணிட்டு போ என்று சொல்கின்றார்கள். அப்படி அரசன் ஒரு இடத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு கொட்டகை பந்தல் அமைத்து தங்கி இருக்கின்றான். அது இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல அந்த ஊர் இருக்கிறது. மன்னன் பந்தல் அமைத்து தங்கி இருந்தமையினாலே அந்த ஊருக்கு மன்னன் பந்தல் என்றே பெயர். அந்த மன்னன் பந்தலில் இருந்து தினமும் அரசன் இங்கு அர்த்தசாம பூசையை 48 நாட்கள் தரிசித்து உடனே அவன் இடது கண் பார்வை பெற்று மீண்டான் என்பது வரலாறு. அதே போல மூர்ச்சையானவர்களுக்கும் சாமி அவர்கள் மேலே 7வது பட்டத்தில் தேசிக மூர்த்திகள் திருநீற்றை அள்ளி வீசி அவர்களையும் உயிர்ப்பிக்கின்றார். உயிர்ப்பித்து சிறப்பாக இந்த ஞானபுரேஸ்வருடைய திருக்கோயிலை அவர்கள் மீட்டுருவாக்கம் செய்கின்றார்கள். குருஞான சம்பந்தருக்கு பிறகு ஆனந்த பரவசர், அவர்களுக்கு பிறகு சச்சிதானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர், திருஞான சம்பந்த தேசிகர், திருவம்பல தேசிகர், அழகிய திருச்சிற்றம்பல தேசிகர், திருநாவுக்கரசு தேசிகர், சிவஞான தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், முத்துக்குமார தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர், கந்தப்ப தேசிகர், மாசிலாமணி தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சிவஞான தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சிவஞான தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாணிக்க வாசக தேசிகர், சுப்பிரமணிய தேசிகர், சண்முக தேசிகர், 25ஆம் பட்டத்து கைலை சுப்பிரமணிய தேசிகர், சண்முக 26வது குருமணிகளாகிய சண்முக தேசிகர், தற்போது 27வது குருமணிகளாக இருக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் வரை 27 குருமூர்த்திகளுள் நம்முடைய தைலதாரை போல நம்முடைய தருமயாதீனத்தின் பண்டார கட்டிலை இடையீடு இல்லாமல் அவர்கள் இந்த ஞான பீடத்தை அலங்கரித்தென்று சிவசேத்திர குருஷேத்திர பரிபாலனமும் செந்தமிழ் பரிபாலனத்தையும் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் தழைக்க இந்த மடமும் தழைத்து, உலகம் வாழ இந்த மடமும் வாழ்ந்து சிறப்பான தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அளவற்ற தான தர்மங்களையும் ஞான கொடையாக இருக்கக்கூடிய ஞான தானத்தையும் மகாசன்னிதானம் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் இன்னொரு 100 ஆண்டு காலம் அவருடைய அருளாட்சி இந்த மண்ணில் நின்று நிலவி இன்னும் ஏராளமான சைவ தொண்டுகளையும் தமிழ் தொண்டுகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று செந்தமிழ் சொக்கநாதரையும் நம்முடைய ஆதீன குருமுதல்வராகி குருஞான சம்பந்தரையும் பிரார்த்தித்து